Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு மீண்டும் ஒரு கீரை டிஷ். இது வந்து நான் பாலக்கீரையை வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிஷ். இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் நம்ம ஒயிட் ரைஸ் கூடயும் நம்ம சாப்பிடலாம். சப்பாத்தி கூடயும் இந்தியன் பிரெட்ஸ் கூடயும் நல்லா சைட் டிஷ்ஷாக நல்லா போகும். ஸோ அப்படி மாதிரி ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணக்கூடிய மார்னிங் லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் பாலக்கீரை வச்சு. வாங்க அது எப்படி செய்யலான்றதை கிச்சனில் போய் பார்ப்போம். இப்போ நான் வந்து இங்கே வந்து 3 வகையான பருப்பு வச்சுருக்கேன். அதாவது பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 ஈக்குவல் குவாலிட்டி எடுத்திருக்கேன். அதாவது 50-50 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ 150 கிராம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாஷ் பண்ண பருப்பில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்க்குறேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நான் வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். நான் ஒரு குக்கருக்கு மாற்றி தேவையான தண்ணி போட்டு இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துப்போனோம். முதல்ல நான் இப்போது குக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். குக்கர் ஒரு 3-4 விசில் வரட்டும். நான் பக்கத்தில் இன்னொரு பர்னரில் இன்னொரு கடாய் வைக்கிறேன். கடாயை ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சூடாகட்டும். இப்போது கடாய் நல்லா சுட்டெடுத்து நான் வந்து இதில் வந்து ஒரு 1.5-2 டீஸ்பூன் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் செய்யலாம், கடலை எண்ணெய் செய்யலாம், நல்லெண்ணெய் செய்யலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். எண்ணெய் சுடட்டும். இப்போ எண்ணெய் சுட்டெடுத்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கிள்ளினா மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்னதாக 2 பச்சை மிளகாய். இந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் தான் இந்த என்டையர் டிஷ்ஷுக்கான காரம். இப்போது நான் வந்து ஒரு 10-12 பல்லு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். அது கூடவே ஃபைனாக சாப் பண்ண ஒரு பூண்டு, இது ஒரு 5-6 பூண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதிலேயே ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். இந்த இடத்துல நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கலாம். நான் வந்து ரெண்டுமே வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் சீக்கிரம் வெந்து வரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, நம்ம போட்ட அந்த வெங்காயம் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்தேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் வீல் வெயிட். நம்ம போட்ட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மிளகும் ஜீரகத்தையும் குறைன்னு அரைச்சிருக்கேன். அதை வந்து இதில் போடுறேன். 1/4 டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன்.
இந்த ஸ்டேஜில் நான் வந்து பாலக்கீரை 2 கட்டு பாலக்கீரையை நல்லா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். பாலக்கீரையை பொறுத்த மட்டுக்கும் வாஷ் பண்ணிவிட்டு தான் வெட்டணும். வெட்டிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா குழன்னு ஆகிடும். அதனால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன். 2 கட்டு கீரை நான் இப்போ இதில் அப்படியே சேர்க்குறேன். இப்போது நம்ம போடும்போது இந்த கடாய் ஃபுல்லாக இருந்தது. இப்போ சுருங்கி வந்திருக்கு. ஒரு 5 to 7 minutes இந்த கீரை வெந்துடும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க கீரையை. இப்போது நம்ம போட்ட அந்த கீரை வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி பதத்துக்கு வரத்துக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். கண்டிப்பாக 7 minutes ஆகும். ஸோ இந்த பதத்துக்கு இது எடுத்துகிட்டு வரணும். ஆல்மோஸ்ட் இது ஒரு தொக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பதத்துக்கு ஏன் இந்த மாதிரி பதத்துக்கு வரும்னு சொன்னேன்னா, இந்த பாலக்கீரையில் ஒரு சின்னதாக ஒரு மண் வாசனை இருக்கும். அந்த மண் வாசனை போகணும்னா இந்த பதத்துக்கு அதை பண்ணால் தான் அந்த மண் வாசனை போகும். இல்லைனா அந்த மண் வாசனை போகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்பு. நீங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம், கீரையை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கம்மி. இப்போ நான் பண்ணுறேன், பொதுவாகவே நான் பண்ணுற ஐட்டம்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் நிச்சயமாக சாப்பிடலாம். ஸோ இப்போது இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிடலாம் பருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம். இல்லை எங்கள் வீட்டில் அவ்வளோ பேர் இல்லை, 3 பேர் தான் இருக்கும், இந்த குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதோட பாதி போர்ஷனை எடுத்து ரூம் டெம்பரேச்சரை கொண்டு வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் சமைச்சிக்கலாம், அடுத்த வாட்டி சமைச்சிக்கலாம், கெட்டு போகாது. ஏன்னா இதில் வேறு எதுவும் தேங்காய் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த போர்ஷன் வரைக்கும் இதுக்கு தேவையான பருப்பை சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இது நாளைக்கு வேணும்னா கூட நாளைக்கு செஞ்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு 3 to 4 days நம்மளோட ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஏர்டைட் பாக்ஸில் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா 3 to 4 days இருக்கும். அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இப்போது தயாராகிடுது. நான் வந்து இதுக்காக வேக வச்ச பருப்பு இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு, மற்ற எல்லா பருப்பும் வெந்திருக்கும். கடலைப்பருப்பு மட்டும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஆனால் ஸ்மாஷ் பண்ணால் ஸ்மாஷ் ஆகிடும். இந்த பதத்துக்கு இந்த பருப்பை வேக வச்சு இதை அப்படியே இந்த கீரையில் சேர்த்து பாருங்கள். எப்படி பார்க்குறதுக்கே அவ்வளோ அப்பீலிங்காக இருக்குது பாருங்கள். அந்த க்ரீனிஷாக அந்த கீரை, அந்த பருப்பு அப்படியே நம்ம மஞ்சள் பொடி போட்டதுனால அந்த பருப்பு பார்க்குறதுக்கே பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பருப்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு இது இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் நீர்க்கவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி பதத்து கொண்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் இது வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் பெருங்காய தண்ணி சேர்க்குறேன். கட்டி பெருங்காய தண்ணி சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பை செக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுறேன். உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோம்னா இறக்க வேண்டியது தான். நம்மளோட பாலக்கீரை கூட்டு தயார். நம்மளோட கீரை நல்லா கொதிச்செடுத்து நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு இதை ஒரு ஃபைன் மிக்ஸ். நம்மளோட பாலக்கீரை கூட்டு தயார். நம்மளோட பாலக்கீரை கூட்டு தயார். நான் சொன்ன மாதிரி இந்த பாலக்கீரை கூட்டு வந்து ரைஸ் கூடையும்
இந்தியன் பிரெட்ஸ்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி ஐட்டத்துக்கூடையும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, பிரமாதமாக வரும். அப்படி அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்ச பிக்கை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.